வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி மற்றும் குருவின் பார்வையில் இருக்கார். சனி பார்வையில் இருக்கிறதுனால இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கோவப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா பயப்படுவீங்க. ஐயையோ தப்பு பண்ணி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான வியாபார நிமித்தமான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு பண வரவுகள் இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இன்று மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மனக்கவலை இருந்ததுன்னா அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான நல்ல செய்தி வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியும் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக வளர்ச்சி அலைச்சலை ஏற்படுத்தினாலும் லாபத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இன்று முன்கோபம் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுடன் மன வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். 3ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் சூரியன் 5ஆம் வீட்டு அதிபதி. அதனால் குழந்தைகளை நினைத்து கவலைப்படுவீர்கள். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இளைய சகோதரர் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளை பற்றி உங்கள்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அல்லது உங்கள் குழந்தைகளை உங்கள் எதிரிலேயே கண்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டைமில் கண்டிக்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளிடம் ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் தனியாக கூப்பிட்டு உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் சகோதரியோ கூப்பிட்டு தனியாக பேசுகிறது நல்லது. குழந்தைகள் எதிரில் குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்தாதீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று குழந்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல விரையாதிபதி செவ்வாய் குரு மற்றும் சந்திரனோடு சேர்ந்து விரயத்தில் இருக்கார். அந்த குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கார். பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய திடீர் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சந்திரமங்கள யோகம், குரு மங்கள யோகம். அதாவது சந்திரன் குருவோடு சேர்ந்து உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் சார்ந்த விஷயங்களில் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வட்டி கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெடுநாட்களாக இழுபறி நிலைமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலர் பிற சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இரும்பு சம்பந்தப்பட்ட அதாவது வண்டி வாகனம் இரும்பு மேனுஃபேக்சரிங் டூல் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் நேர்மையான வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களின் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாக்குஸ்தானாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், மறைஞ்சிருக்காரு. அவர் மறைஞ்சிருக்கிறதுனால சில தவறான வார்த்தைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் 2ஆம் இடத்து சூரியன் வார்த்தையின் நேர்மையை கொடுத்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடினமான உழைப்பு தேவைப்படும் நாளாக இருக்கும். சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய
தொழில் ரீதியான வியாபார ரீதியான முயற்சிகளில் பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் பேங்க் வகையில் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செய்திகள் வந்தாலும் அது செலவுகளையும் ஏற்படுத்தும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற, சுகக்குறைவு ஏற்படுகின்ற, தாயாரின் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எதெல்லாம் நெகட்டிவாக அடுத்தவங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் மன நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளும் லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். விவசாய நண்பர்களுக்கு முதலீடுகளுக்கு உண்டான மகசூல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் யாராக இருந்தாலும் சரி, வயதானவர்களோ இளைஞர்களோ எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை வியாபாரிகளுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். யோகமான பலன்கள் ஏற்படும். குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல புதன், ராசிநாதன் புதன், 2ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் பந்தாடக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி வெற்றிக்குண்டான வழியில் உங்களுடன் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், சமூக அந்தஸ்து உயர்தல், மூத்த சகோதரர்களின் ஆலோசனை கேட்டு நடத்தல், மூத்த சகோதரர்கள் இணக்கமாக இருப்பது, குழந்தைகளால் மேன்மை, வியாபார வளர்ச்சி, இப்படி எல்லா துறையிலையும் வளர்ச்சியை காணக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைச்சதுன்னா தட்டி கழிக்காமல் போயிட்டு வந்துடுங்க. அந்த குலதெய்வத்தின் அருள் இருந்ததுன்னா உங்களுக்கு மலையையும் மடுவாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய தொழில் துவங்குவது, தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைப்பது போன்ற யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய பணவரவு அமைகின்ற சாதகமான நாளாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது. கடல் கடந்த பயணத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமைக்கின்ற சாதகமான நாள். சந்தோஷம் நிறைந்த நாள். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால, அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரனுக்கு பார்வையை கொடுக்கறதுனால மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, தங்க நகை வியாபாரிகள், இப்படி எல்லாருக்குமே ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் இது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படும். புதிய தொழில் அமைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலையில் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். அறிவு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டத்திலும் சற்று விலகி இருப்பது நல்லது. அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, சுகங்கள் அதிகரிக்கின்ற, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தனலாபம் அதிகரிக்கிறதுனால முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான, அதாவது உங்கள் வீட்டில் திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு உண்டான
சீர் வகைகளை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது தங்க நகைகள் வாங்குவது, வைர நகைகள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தன வரவிற்கு குறைவு இருக்காது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். அரசாங்க வகையில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி, லாபத்தை தரக்கூடிய செய்திகள், தன வரவு, தொழில் விருத்தி ஏற்படுதல், உத்தியோக பிராப்தி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை களைந்தெறியக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அவர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைத்து அதை சொல்லி அவர்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் பிளாக்மெயில் பண்ணிடாதீங்க. பிளாக்மெயில் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியானதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் எந்த விஷயத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணிங்களோ அதை வச்சு உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போதைக்கு வரக்கூடிய விஷயத்தை தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒழுங்காக இருந்துக்கோங்க. நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்களின் சாதகமான பலன்கள் மூலமாக புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள், குழப்பங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கோ அல்லது திருமணமானவர்களுக்கோ குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு அல்லது மனை பூர்வீக சொத்தாக வந்து சேர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. மொத்தத்தில் சொத்து விஷயம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியான முயற்சிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய முதலீடுகள் தந்தை வழியில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ராசியில் சனி இருக்காரே, சுக்கிரன் இருக்காரே, எங்களுக்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குரு பார்வை ராசிக்கு இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட நெருப்பே தலையில் உக்காந்தா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்போ செவ்வாய் ராசியில் இருக்குது, நெருப்பு தலையில் வச்சுக்கிற மாதிரி தான். அதனால் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படபடான்ட்டு பேசுவீங்க. படபடான்ட்டு பேசினாலும் உண்மைத்தன்மையோடு பேசுகிறதுனால உங்களை அடுத்தவர்களுக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்வாழினத்து நண்பர்கள் விஷயத்தில் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் கூட உங்களை பார்த்து நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களாக இருந்தால் 30 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா, ஏன் 30 வயசு இல்லை, 50 வயசுக்கு கீழே இருந்தாலே இன்னைக்கு மனதிற்கு பிடித்தவர்களை காதல் வயப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க, மன நிம்மதியோடு இருப்பீங்க. பூர்வீக சொத்து விஷயமா தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அரசாங்க வேலைகள் தாமதமின்றி நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. மேல் அதிகாரிகளுடன் அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அறிவுத்திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை கை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் ராசிக்கு குரு பார்வை நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. பலமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் வாக்குச்சாதுரியத்தோடு பேசும்பொழுது சிலர் அதை எதிராக தவறாக திரித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு புரியும் வகையில் பேசுகிறது நல்லது. உங்களுடைய அறிவுத்திறமையை அடுத்தவங்கக்கிட்ட காமிக்காதீங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசுகிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா புரியாதாங்கிறத யோசித்து பேசுங்க. அப்படி நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஏதோ தப்பான விஷயத்தை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துப்பாங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு செல்வாக்கை குறைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அனாவசியமான வழக்குகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டி சம்பந்தப்பட்ட, அதாவது கடன் வாங்கி அந்த வட்டி கொடுக்கறதுல இன்னைக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது கடன் வாங்கின வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் எதிர்வாதம் பண்ணுவீங்க, உடனே செய்யலைங்கிற கோபத்தில் இருப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்கிற வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற நெகட்டிவை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். செய்யறதுக்கு முன்னாடி சொல்லலாம், செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்லலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை சார் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க கேட்குற மூடில் இல்லை. நீங்கள் அதனால் வரக்கூடிய தவறுகள் அவர்களை சாருமே தவிர உங்களை சாராது. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் விவாதங்கள் மற்றும் பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு சந்திரன் சேர்க்கை, குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அதீதமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு தாயாரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்ட ரோட்டில் வண்டி பஞ்சராகி நிற்கும், அதை தள்ளிட்டு வரதுக்கும் முடியாது, அங்கேயே விட்டுட்டும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிப்பீங்க. அதனால் உங்களுக்கு கால விரயம் ஏற்படும், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வாயை பிடுங்கி வாசல் வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும். உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிட்டு அதை நீ சொன்னியேன்ட்டு உங்கள் பேர்லேயே குற்றத்தை சுமத்துவாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு வார்த்தையும், தவறான வார்த்தையும் அதிகப்படியான வார்த்தையையும் விட்டு விடாதீர்கள். அப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு அதை முன்னூல் பிடிச்சி இந்த நாள் முழுக்க உங்கள்கிட்ட சண்டைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு இன்னும் ஒரு வாரம் கழித்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு மௌன விரதம் அனுஷ்டிப்பது மௌனம் கலகநாஸ்திங்கிறதுக்கு உண்டான உதாரணமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். துலாம் ராசி, சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் அல்லது பேசாமல் இருக்கும் வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்படி தான் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை செயல்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படும். சரி, வீட்டில் தான் எப்படின்னா அஃபிஷியல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொல்லியதாக நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முடிந்தவரை உங்கள் தரப்பு நியாயத்தை பேசினாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் தரப்பாக உங்கள் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் பேசினால் மட்டுமே தான் வெற்றிகள் கிடைக்கும். செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது தாமதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். எந்த ஒரு வார்த்தையும் உங்களால் சொல்ல முடியாது, சொன்ன வார்த்தையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உங்களுடைய கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாததுனால உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவ அறிவு வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய அனுபவங்களை நல்ல நண்பர்கள் மூலமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். அனுபவங்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் பலம் காரணமாக பெரிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பது, சமூக அந்தஸ்து கிடைப்பது, சமூகத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்து, அதாவது ஒரு மிகப்பெரிய அளப்பரிய காரியத்தை செய்து செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். விருச்சிக ராசி. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. வீண் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை அல்லது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து வம்புக்கிழுத்து வீண் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கும் சமூக மதிப்பும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அல்லது எந்த ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாருங்க. அடுத்தவங்க விஷயத்துக்கு தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க விஷயம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. அதனால் எந்த ஒரு அரசு அலுவலகம் போனாலும் சரி அல்லது அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுதும் சரி மரியாதை அதிகம் பயன்படுத்துவது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய போக உங்கள் காரியம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டுட்டு போகும்பொழுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போக நீங்கள் உங்கள் ட்ரெயினை விட்டுட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தடைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால மன வருத்தம், சலிப்புத்தன்மை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான கோபமான வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். வீண் அலைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அனாவசியமாக எல்லாருக்கிட்டையும் அறிவுரை வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் யார் எதிர்க்கையும் உங்களுடைய வீக்னஸை காமிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண நல்லது. தேவையற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்களுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் நிறைந்த நாள். வட்டி அதிகமாக கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும். வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு, பொருள் இழப்பு, நேர இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லை, அடுத்தவங்க விஷயத்துக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்க போனாலும் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும். சலிப்பு அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். தனுசு ராசி. 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தடையில்லாமல் வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளால் நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் வளர்ச்சி பெறுவார்கள். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நியாயமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு இருந்த தொல்லைகள் விலகும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அறிவு சாதுரியத்தின் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் நன்மைகள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும்.
குழந்தைகள் விஷயத்தில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகமான உழைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மூத்த சகோதரர்கள் அல்லது வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களின் ஆசியை பெறுவதற்குண்டான முயற்சி உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான வாய்ப்பு உங்கள் தந்தையின் சகோதரிகள் மூலமாக ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இருப்பினும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கும். வீண் மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று அனாவசியமான விஷயத்திலோ அல்லது குடும்பத்தை பற்றின கவலையோ அதிகரிக்கும். என்று உங்களுக்கு சங்கடங்கள் நிறைந்த நாள். குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளே தொல்லைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் தொல்லையாக இருக்கும். அதாவது உங்கள் கூட யார் நட்பு வட்டத்தில் இருக்காங்களோ அவர்களே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் ஈகோயிஸ்டிக் கேரக்டர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு செயல்பட்டாங்கன்னா அவர்களிடம் நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை, வாக்குவாதம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று உங்களுக்கு பண விவகாரங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். நட்பு வட்டத்தின் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கைக்கு சனி பார்வை. அதனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செட்பேக் இருந்ததுன்னா அந்த செட்பேக் மாறுறதுக்கு உண்டான நேரம் இது. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் லாபம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கார் சந்திரனின் வீட்டில். அந்த சந்திரன் புதனுக்கு எதிரிங்கிறதுனால உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு காரியத்தில் தடையை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் வேலை தடை ஏற்பட்டாலும் சாதகமாக நடக்கிறதுக்கு உங்களுடைய சுயமுயற்சி மட்டும்தான் காரணமாக இருக்கும். எதிரிகளால் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிரிகளின் தொல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் கேஸுன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டியில் போகும்பொழுது யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாயை கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. யாரையாவது நக்கல் பண்ணுறதா நினச்சி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பெண்களுக்கு மறைவு பகுதிகளில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அவருடைய பண விவகாரங்கள் குழப்பத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கு நீங்களே தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வருது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கின்ற நெகட்டிவ் பாயிண்ட்டை நீங்கள் குத்தி காட்டி பேசுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். அந்த வளர்ச்சிக்கு உண்டான முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் கடன் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கிடைத்தாலும் அதை ஒழுங்காக முதலீடு மட்டும் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற வேண்டாத செலவுகளை நீங்கள் அந்த கடனை வாங்கி செலவு பண்ணிங்கன்னா மேலும் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக எதிரிகளால் இருந்த தொல்லைகளை சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக தான் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி.
ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருப்பார்கள். இதுநாள் வரைக்கும் பாராமுகமாக இருந்த இளைய சகோதரர்கள் இப்பொழுது ஏதோ போனா போகட்டுமேன்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா, குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். இப்பொழுது அனாவசியமான ஈகோ கிளாஷ்னால் பிரிவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற வகையில் இருந்தாலும் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய சில செய்திகள் குழந்தைகளால் ஏற்படும் வாய்ப்பை தருகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சாதகமான நாள். குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். வியாபாரிகளுக்கு அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இணக்கமான உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் நல்லது. என்ன காரணம்னு கேட்டால், சகோதர சகோதரிகள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக இருக்குது. அதனால் அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் மட்டும்தான் உண்மைத்தன்மையோடு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. அவர்களின் குதர்க்க பேச்சு குதர்க்க எண்ணங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கும் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் சந்தோஷத்தை தருவார்கள். வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து மோதல் அதிகரிக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இப்போதைக்கு பெருசாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும். உங்களுடைய மன உளைச்சல்கள் இப்போதைக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. சிலர் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட இப்போதைக்கு எதையும் பேசாதீங்க. ஒரு 2 நாள் விட்டுட்டு உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வளர்பிறை சந்திரன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பாக சொன்னால் கூட உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படும். எதிரிகளின் தொல்லை இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். இருப்பினும் கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் கடந்த கால நண்பர்கள் மீண்டும் தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் இருக்கும். குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் சில தேவையற்ற தடைகள் இருக்கிறதுக்கு புதன் காரணமாக இருப்பார். அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய பார்ட்னர்ஸ் தடையாக இருப்பாங்க. அதனால் நிதானமாக பேசி தீர்த்துக்கோங்க. கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும். படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், உழைக்கும் வர்க்கத்தினராகட்டும், உடல் உழைப்பு காரணமாக உடல் சோர்வு மட்டுமல்லாமல் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்களை பார்த்து உங்களுக்கு மனோதிடத்தை வளர்த்து கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். படிக்கின்ற குழந்தைகள் அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செலவுகள் குறையும். செலவுகள் குறையிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை குறையிறது. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபரிமிதமான ஆற்றல் பெருகக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். அறிவுத்திறமை வெளிப்படும்.
பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த அரசாங்க குறுக்கீடுகள் விலகும். மொத்தத்தில் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய கடந்த கால ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் துணை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கும் நீங்கள் மெடிக்கேஷன் சொல்லாதீங்க. யாராவது உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் டாக்டர்கிட்ட போக சொல்லுங்கள், இல்லாட்டி மெடிக்கல் ஷாப் போக சொல்லுங்கள். நீங்களாக ஒரு மருந்தை கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை தருகின்றது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அனாவசியமான அட்வைஸ் கொடுக்கறத தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்.